ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம், தினமும் பாடுவோம் நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவனை. அப்பா சந்நிதியில், நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் ஒண்ணுமே காணமே. சந்தோஷமா ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். தொடர்ச்சியாக அவங்க கூட என்ன போன வாரத்திலேருந்து தொடங்கியிருக்கோம். சில வாரங்கள் பேசுவோம். பக்கத்தில் சொல்லுங்கள், என்கிட்டையும் அவர் பேசுகிறாருங்க. ஆண்டவர் பேசுகிற தெய்வம், பேசாத ஒரு கல்லோ மரமோ அவர் அல்ல. இஸ் எ ஸ்பீக்கிங் காட். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் தேவனோடு நான் பேசுவேன். நல்லா எழுதியிருக்கார் அந்த பாடல். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தையும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். போன வாரம் உங்கள் கூட பேசினது உங்கள் நினைவிருக்கும். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். ஆமென். ஒரே வாரத்தில் 7 நாளில் ஆடுகளாக இருந்து நீங்களாம் இப்போ நண்பர்களாக மாறிட்டீங்க. You are shifting from sheep to friend. 2 விதமான நண்பர்கள் இருக்காங்க. நம்ம ஒருத்தரை நேசிக்கலாம், தூரத்திலிருந்து என்னென்னோ பண்ணலாம். ஆனால் யார் டெய்லி உங்கள் கூட இருந்து உங்கள் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அல்லது உங்கள் அருகில் உங்கள் படுக்கை அருகே அமர்ந்து உங்களுக்கு ஒரு ஆப்பிளை வெட்டி கொடுத்து ஆரஞ்சை பிரித்து வாயில் ஊட்டி விட்டு உங்கள் தலையை தடவி விட்டு உங்கள் கூட பேசுகிறாங்களோ அவங்க தான் மற்றவங்களோட உங்ககிட்ட யாராக இருப்பாங்க? நெருக்கமாக இருப்பாங்க. நான் எப்படி சொல்கிறது? ஓகே, ஸோ உங்கள் அருகில் அமர்ந்திருந்து உங்களோடு நேரத்தை செலவு செய்கிறவர்கள் நல்ல நட்பில் இருக்கிறார்கள். என் ஆண்டவரும் அப்படி தான் விரும்புகிறார். ஆமென். God wants to be your friend. கடவுள் உங்கள் நண்பராக இருக்க விரும்புகிறார். உங்க கூட உட்காந்து பேசணும்னு விரும்புகிறார். நான் இப்படி வச்சுங்களேன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க, நான் உங்கள் வீடு வழியாக வந்து ஒரு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிட்டேன்னா அது ஒரு நட்பாக இருக்குமா? அது ஏதோ ஒரு நட்பு. ஆனால் உங்கள் கூட உட்காந்து உங்கள் கூட பேசி ஃப்ளாஸ்கில் காப்பி ஊற்றி வாயில் வச்சு இப்படிலாம் பண்ணால் அது ஒரு பாண்டிங், அது ஒரு நெருக்கம். என் ஆண்டவர் அந்த அளவுக்கு இருக்க விரும்புகிறார். He wants to be with you. He wants to be a friend. அதனால் கடவுளுடைய வார்த்தையை நான் எந்த விதத்திலும் மினிமைஸ் பண்ண விரும்பவில்லை. ஏன்னா 7 வாரங்கள் அதை நாழங்களை பேசியிருக்கிறோம். ஆமென். பட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் காட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வளரணும் என்பதனால் இப்படிப்பட்ட செய்திகளை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற நட்பில் வளரும்போது வேதம் படிக்கணும், வேத ஆழங்களில் வளரணும்,
அதையும் தாண்டி நீங்கள் உட்கார்ந்து அவரோட பேசணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும். எஸ்பெஷலி when you are going through hard times, கஷ்ட காலங்களில் போகும்போது he wants to be that kind of a friend. உங்கள் கூட இருந்து உங்களோடு பேசக்கூடிய தெய்வமாக இருக்க விரும்புகிறார். வேதத்தின் சில வசனங்களை நாம் அலசி பார்ப்போம். யோவான் 15:15 15:15 of the gospel according to John. It's no longer I call you servants, for the servant knoweth not what his Lord doeth, but I have called you friends, for all things that I have heard of my Father I have made known unto you. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். சரி, அவனை சொல்கிறார், ஐ ஹவ் மேட் நோன் unto you. அப்படின்னா அந்த மேட் நோன் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ. ஏன் உங்ககிட்ட பேசணும்? யார் பேசுவாங்க? ரொம்ப நண்பர்கள். ரோட்டில் போகிறவங்கலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா ஹாய் ஹாய் பாய் பாய், அவ்வளோதான். காட் ஸ்பீக்ஸ் டு அஸ். ஒன்று, இந்த பூமியில் எப்போவுமே மெக்கானிக்கலாக பேசிகிட்டு தான் இருக்கோம். சிலரோடு பர்சனலாக நம்ம பேசிகிட்ருக்கோம். உங்கள் கையில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஒரு பட்டன் அழுத்தினா ஏதாவது ஒன்று அது செய்யுது. அப்போ நீங்கள் மெக்கானிக்கலாக என்ன செய்கிறீங்க? பேசுகிறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரோடு பேசுகிறீங்க, அது பர்சனல். இன்னொன்று மெக்கானிக்கல். காரில் போகிறீங்க, வேகமாக போனோன்னா ஆக்சலரேட்டரை மிதிக்கிறீங்க. மிதிச்சோன்னா அது என்ன செய்யுது? வேகமாக போகுது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கலாக அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, அழுத்துறீங்க, அது செய்யுது. ஆமேன். அந்த கார் நிற்கணுன்னா என்ன பண்ணுறீங்க? என்ன அறிவு! பிரேக் அழுத்துறீங்க, ஒன்று அந்த கார் என்ன செய்யுது? நிற்குது. அப்படின்னா நீங்கள் சொல்கிறது அது செய்யுது. we are doing something mechanically. ஆமேன். ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதில் ஏதோ ஒன்று டைப் பண்ணால் அது அங்கே தோன்றுறது. ஜி அழுத்துனா ஜி வருது, பிரிண்ட்டு கொடுத்தா பிரிண்ட் பண்ணுது. இப்படி மெக்கானிக்கலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ we communicate in two ways. one is mechanically, two is personally. ஆண்டவர் உங்ககிட்ட இந்த மெஷினை மாதிரி அழுத்தினா ஏதோ ஒன்று செய்யும் என்ற நிலையில் உங்கள் கூட அவர் பேச விரும்பலை. அவர் உங்கள் கூட பர்சனலாக பேச விரும்புகிறார். அதனால தான் சார், இனி நான் உங்களை ஊழியக்காரனாக அழைக்கலை, உங்களை சிநேகிதர் என்று சொல்கிறேன். I want you to be my friend. I want to be your friend. ஆமென். ஹல்லேலூயா. ரோட்டில் போகிறோம், காரில் போகிறோம், இந்த வழியில் நின்றுருப்பாங்க பைக்கெல்லாம் வச்சுட்டு. ஹார்ன் அடித்தா ஆக்சுவலாக அவன் தான் வழியில் நிற்கிறான், ஆனால் அவன் நம்மளை முறைக்கிறான். என்னமோ அவன் சொத்தில் 2 சென்ட் கேட்ட மாதிரி. அப்போது நம்ம கார் கண்ணாடியெல்லாம் ஏற்றிருக்கனால தைரியமாக சொல்லுவாங்க, வழி விட மாட்டேடா பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் பேசுகிறோம். அதுக்கு எங்கேயும் அது ஏற போகிறது, பேசிகிட்டே தான் இருக்கிறோம். கடவுள் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறது ஏதோ உங்களை ஒரு மெஷின் மாதிரி அழுத்தம் கொடுத்து செய்ய வைக்கணும் என்பதை விட அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். இந்த மூஞ்சில் அந்த சிநேகிதம் தெரியுதா? இன்னைக்கு சிநேகிதர். ஆமென். இஸ் a good friend. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு டேட்டாவை உங்களுக்குள்ளே இன்புட் பண்ணிவிட்டு டிசைர்டு ரிசல்ட் உங்ககிட்டேருந்து கிடைக்கணும் என்பதல்ல அவருடைய நோக்கம். பாசத்தோடும் அன்போடும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் வழிகாட்டுதல் கிடைச்சா போதும். ஆண்டவரை இதை நான் செய்யணுமா செய்ய வேணாமா எனக்கு சொன்னீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். அதுதான் வாழ்க்கை. அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும். அது கடவுள்கிட்ட நம்ம நிறைய பேர் டிரெக்ஷனுக்கு தான் வரும். ஆண்டவரே என்னை வழி காட்டுங்க, எந்த பாதையில் போகணும், இதை செய்யலாமா செய்யக்கூடாது, கட்டலாமா கட்ட வேணாமா, இதை இந்த நேரம் போகலாமா இதுதான் நமக்கு அதிகமாக விரும்புகிறோம். ஆண்டவர் நமக்கு டிரெக்ஷன் தர விரும்புகிறார். அதையும் தாண்டி கடவுள் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார், உங்கள் கூட பேச விரும்புகிறார். ஏன் உங்ககிட்ட பேசணும்? ஏன் உங்ககிட்ட பேசணும்? நான் இப்படி நினைக்கிறேன், ஒரே ஒரு காரணம், உன் மேலே வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம். பிகாஸ் he loves you too much. அது சொல்லும்போது எவ்வளோ சோகமாக அதை எடுத்துக்கிட்டீங்க பாருங்க. அவருடைய அன்பு அவ்வளோ ஆழமானது. he actually wants to be your friend. அது வேதத்தினுடைய ஆழமான சத்தியம். ஆதியாகமம் 18 ஆண்டவர் மனிதர்களோடு பேசுகிறார்.
he is having a great conversation with Abraham. பைபிளர் நடந்ததை சொல்கிறேன். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நீண்ட நேரம் பேசுகிறார். நான் படிக்கும்போது அங்கே சொல்கிற ஆபிரகாமுடைய சில வார்த்தையெல்லாம் கேட்டு எனக்கு சிரிப்பே வருகிறது. படிக்கலாம். 17-22. The Lord said, shall I hide from Abraham the thing which had. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமை மறைப்பேனோ? நண்பன் கிட்ட யாரும் சீக்கிரட் வச்சுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறார். நான் அவன்கிட்ட எதையுமே மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் குமுறல் பெரிதாயிருந்தனாலும் இவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருந்ததனாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்கரின்படியே அவர்களுக்கு செய்ய இல்லையோ என்று பார்த்து பக்கம் சொல்ல ஆண்டவர் பேசுகிறாரு. ஜனங்க நிற்கிறாங்க. ஆபிரகாம் பேசுகிறாரு. அப்பொழுது அந்த புருஷர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இன்னொரு முறை இதெல்லாம் கேட்டுட்டு அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆண்டவர் பேசுகிறாரு. ஆபிரகாம் நிற்கிறாரு. புருஷருங்க நிற்கிறாங்க. அவர் சொல்கிறார், சில விஷயத்தெல்லாம் சொல்கிறார். நான் கூக்கரில் கேட்டேன், சோதோம் மேலே எனக்கு ரொம்ப கரிசனையாக இருக்குது, நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், கடவுள் ரகசியங்களை சொல்கிறாரு. கேட்டுட்டு அவனுங்க அவன் வழியாக போயிட்டானுங்களாம். எங்கே போனாங்களாம்? சோதோமுக்கு. ஆனால் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கேட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க, கேட்டுட்டு நின்று இன்னும் கேட்கறலும் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆமென். ஸோ the men turned their faces and went towards Sodom, but Abraham stood before the Lord. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றார். ஆமென். எத்தனையோ பேர் தேவன் உங்கள் கிட்ட சொல்லணும்னு வந்து சொல்லும் போதும் கேட்டுட்டு உங்கள் வழியே நீங்கள் போயிடுறீங்க. ஆபிரகாமோடு தொடர்ந்து பேசினார். ஏன் பேசினார்? அவன் கேட்ட பின்னாடி அங்கே தேவனுக்கு முன்பாக நின்றான். ஆமென். இப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் பேசும்போது நீங்கள் அதை கேட்கணுன்னா நீங்கள் செய்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா அவர் உங்கள் கூட பேசுவார். ரொம்ப சிம்பிள். இன்னொரு முறை சொல்கிறேன். 2 things to do to hear God. Stop doing what you are doing and come closer to God. நீங்கள் செய்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் கிட்ட வந்தீங்கன்னா அவர் இன்னும் சில விஷயங்களை உங்கள் கூட பேசுவார். மற்றவர்களெல்லாம் நடந்து சோதோமுக்கு போனார்கள். ஆபிரகாமோ தேவனுக்கு முன்பாக நின்றான். தூங்காமல் கேளுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கம் செய்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு கிட்ட வந்தீங்கன்னா அடுத்தது என்ன என்றதும் அவர் உங்கள் கூட பேசுவார். 18ஆம் அதிகாரம் 24 படிச்சுட்டே வந்தால் நமக்கு நேரத்துக்கு குறைவுனால படிக்க வரும். பட் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் தமிழில் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். ப்ரீ அட்வென்ச்சர் தேர் எப்படி சொல்கிறாரு, எனக்கு என்கேஜேவி கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் இஃப் பாசிபிள், இல்லைனா பரவாயில்ல. வில் தோ ஆல்சோ டிஸ்ட்ராய் அண்ட் நாட் ஸ்பேர் த பிளேஸ். ஓகே, சப்போஸ் தேர் வேர் ஆண்டவர்கிட்ட பேசுகிற அந்த தோரணையை பாருங்களா. அப்புறம் இங்கே வச்சுங்களேன், இங்கே பாருங்களேன். சப்போஸ் அதாவதுமா 50 பேர் இருந்தாங்கன்னா அப்படின்னு அந்த நீங்கள் ஒரு பேச்சாக பாருங்களேன். தான் பைபிள் எழுத்து வேறு. ஆபிரகாம் சொல்கிறார், இப்போ வச்சுங்களேன் ஆண்டவரே 50 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. 50 என்றார், 40 என்றார், 30 என்றார், 10 வரைக்கும் வராரு. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? 10க்கும் கடவுள் இறங்கி சரி நான் செய்ய மாட்டேன். இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கற்பனை. ஆண்டவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரா, இந்த பக்கம் காப்ரியல், இந்த பக்கம் மீகாவேல் சொல்கிறேன் நிற்கிறாங்க. ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறாரு. ஒருத்தர் ஏற்கனவே விழுந்து போயிட்டாங்களா, அவங்க இல்லை. அப்போது நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பார் 2 பேரையும் பார்த்து, ஏய் பத்தியா என் ஃப்ரெண்டு. ஓகே மனுஷங்களா நீங்களா அப்படின்னு பெருமையாக நான் யார் கூட பேசுகிறேன். ஏன்னா ஆபிரகாம் மேலே அவ்வளோ அன்பு உடன்படிக்கை கர்த்தர் வச்சுருந்தாருங்க. நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ தெரியலங்க, உங்கள் மேலே ஒரு நிறைய அன்பு வச்சுருக்காருங்க. உங்ககிட்ட பேச விரும்புகிறார். நீங்களா உங்கள் வழியே போயிட்டுருக்குது, அந்த மூளை அப்படியே போகுது.
கொஞ்சம் நின்றா அவர் இன்னும் கொஞ்சம் உங்க கூட. லாஸ்டா வந்து சொல்ல 10 பேர் இருந்தா, சப்போஸ் ஆண்டவரே சப்போஸ் ஒருவேளை இவர் இப்படி வச்சுக்கலாமா, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அப்படி சொல்றார், 10 பேர் இருந்தாலும் நான் சோதோம் குமாரை என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அதோட அவர் என்ன செய்றார், ஆபிரகாமே நிறுத்திட்டார். நடுவில் வேற நான் சாம்பல் நான் தூசின்னு வேற சொல்றார். சாம்பல் தூசியெல்லாம் சொல்லாத, கடவுள் நண்பனா பாசத்தோடு இறங்கி வரும்போது இப்படி வச்சுக்கலாமா. ரொம்ப பாசமாக நம்ம ஒருத்தர்கிட்ட போய், தம்பி உன்னை ரொம்ப நேசிக்க, ஏன் நான் தர்ஸ்டி நான் பழுப்பு, ஓகே. யாகத்தில் ஆண்டவர் அவரோடு பேசினார். ஆமென். நல்ல விஷயங்களை சொன்னார். இல்லையா? சொல்ல மாட்டிங்களா? கீழே 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 இறங்கி வரும்போதும் கர்த்தர் அந்த கான்வர்சேஷனை அழகாக பேசினார். ஸோ நம்பர் 1 இப்படி சொல்கிறேன், கர்த்தர் பேசுவது மனிதர்களோட மிஷின்களோட அல்ல. ஆமென். சொல்ல மாட்டிங்களா? பக்கம் சொல்லலாம், மிஷின் இல்லைங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ரோபோ கிடையாது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் மனிதர்களோடு இன்றைக்கும் பேசுகிறார். உங்கள் கூடயும் கர்த்தர் பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ மனிதர், 2வது கர்த்தர் மிஷின்களோடு பேசுவதில்லை, 2 கர்த்தர் மனிதர்களோடு பேசுகிறார். பைபிளில் நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ரெக்கார்ட் ஆஃப் கான்வர்சேஷன். ஆண்டவர் பேசின ரெக்கார்டு யாருக்கிட்டலாம் பேசினார் பாருங்கள். ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார். ஆமென். ஆதாம் ஏவாளோட பகலின் குளிர்ச்சியான வேளையில் பேசினார், மோசையோடு பேசினார், தாவீதோடு பேசினார், சாலமோனோடு பேசினார், ஹோசியாவோடு பேசினார், யோவேலோடு பேசினார், ஆமோஸோடு பேசினார். அப்படி சொன்னால் பைபிள் எல்லாம் படிச்சுக்கோங்க. நாஹூமோடு பேசினார், ஹபக்குக்கோடு பேசினார், சஃபனையாவோடு பேசினார், ஜக்கரியாவோடு பேசினார், மலாக்கியோடு பேசினார், பீட்டர் கிட்ட பேசினார், தோமாவோடு பேசினார், பவுலோடு பேசினார், லூக்காவோடு பேசினார், கொர்னலியோடு பேசினார். பக்கத்தில் ஏன்ட்டையும் பேசுவாருங்க. ஆமென். என்ன பிரச்சனைனா, பைபிள் காலத்தில் அவர் வித்தியாசமாக பேசின மாதிரியும் இப்போ திடீர்னு அவருக்கு மூட் ஆஃப் ஆகி மாறிட்ட மாதிரியும் நம்ம மக்களே ஒரு தீர்ப்பை சொல்லி இறையியலாகவே இனி அவர் பேசுவதில்லை என்ற ஒரு தீர்ப்புக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், அவங்க கூடலாம் பேசுனது வித்தியாசமே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கும் உங்கள் கூட என் கூட கர்த்தர் பேசுவார். அதிலே சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தாவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி கால்வரிக்கு வந்து மரித்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து பரமேறினதுக்கப்புறம் பரிசுத்தாவியன்ற உங்களுக்குள்ள வந்து அவர் உங்க கூட வாசம் பண்ண வச்சுட்டு மியூட் பட்டனை அழுத்தி விட கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்க கூட பேசுவார். ஆனால் சில நேரம் அப்படியே போகாம செய்யறத கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் பக்கமா இன்னும் கிட்ட சேர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட ஒரு நண்பனை போல பேசுவார். நண்பன் என்பதை விட பைபிள் மொழியில் ஸ்நேகிதரை போல பேசுவார். எத்தனை பேர் இந்த காலங்களில் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் நில்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுமா 66 புத்தகத்தை அவர் கொடுத்துட்டனால அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் என்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது. 66ஐயும் சார்ந்து தான் பேசுவார். ஆனால் 66 புத்தகங்களையும் தந்தவர் இன்றைக்கும் தன் ஜனங்களோடு பாசத்தின் நிமித்தம் பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சொல்றார், I have yet many things to say unto you, but you cannot bear them now. Howbeit, when he, the Spirit of truth, is come, he will guide you into all the truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, that he shall speak, and he will show you things to come. சத்திய ஆவிய ஆகிய 12 ஓகே 12 கொடுங்க. இல்லை, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னு வைங்களேன். நான் ஃபோன் பண்ணி நிறைய பேசணுமா, இப்போ நேரம் இல்லை, நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்வேனா இல்லையா என்பது போல சொல்கிற நிறைய விஷயங்களை சொல்லணும். ஆனால் இப்போ உங்களால் தாங்க முடியாது. ஏன்னா சத்திய ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள்ள வரல. ஏன்னா ஆவியானவர் இல்லாமல் சிலதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழிநட, அது இங்கிலீஷ் சொல்வார், he will speak அப்படின்றார். ஆமென். அழுத்துவார் அப்படிலாம் சொல்ல, அவர் பேசுவார் அப்படின்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ வேத காலத்தில் வித்தியாசமாக பேசின மாதிரியும்
இன்றைக்கி அவருக்கு ஏதோ வித்தியாசமாக பேசுகிற மாதிரியும் நமக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்து பேசாத ஒரு தெய்வம் போல கிறிஸ்தவம் மாறிக்கொண்டு யாரோ 2-3 பாஸ்டருக்கு தான் அவர் பேசுவார்ன்ற நிலைக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற கடைசி விசுவாசியும் ஜெபிப்பதற்கு அவர் சமூகம் சென்று அமரும்போது நான் நம்புகிறேன் நீங்கள் பேசுவீங்க. அவர் உங்கள் கூட பேசுவார், உங்களை சிநேகிதராக நினைக்கிறாரு. உங்கள் கூட பேசுவதற்கு காரணம் அவர் உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறார். இப்போ அப்படியே அப்படியெல்லாம் கேட்குற மாதிரி அவர் பேசினாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எல்லா வாட்டியும் காதில் கேட்குற மாதிரி உரைத்த சத்தத்தோடு பேசினாரா எனக்கு தெரியாது. ஆனால் என் இருதயத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எலியா சொல்லுகிறார், அவர் என்னை மெல்லிய சத்தத்தோடு பேசினார். He spoke to me with a still small voice. ஆமென். இடி முழக்கமாய் பேசினாரோ இல்லையோ, மெல்லிய சத்தத்தோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எபிரேயர் 11 நமக்கு தெரியும், எடுக்க வேண்டாம். விசுவாச பட்டியலில் பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் சாதித்தார்களாம். எப்படி சாதித்தார்களாம்? விசுவாசத்தினாலே. கவனமாக கேட்கணும், முடிச்சிட்டேன். விசுவாசத்தினால் சாதித்தார்கள். ஏங்க ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா அப்புறம் திரும்ப அங்கே எதுக்கு விசுவாசம்? நான் அப்படி நினைப்பேன். கடவுள் சொல்லிட்டார் இது அப்படின்னா அப்படி தானே, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கள் எப்படி செய்தார்களா? விசுவாசத்தால் செய்தார்கள். அப்படின்னா அங்கே நம்ம சில விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்கு. மோசே பாருங்க, ஆண்டவர் பேசும்போது இட் இஸ் நாட் ஈஸி. முற்செடி எரியுது, கர்த்தர் மோசேன்னு கூப்பிடுறாரு, நான் உன்னை இங்கே அனுப்ப போகிறேன் அப்படின்றார். மோசே உடனே கேட்குறார், நீங்கள் யாருங்கன்னு கேட்குறார். இட்ஸ் நாட் ஈஸி வென் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ். ஆமென். அங்கே ஃபெய்த் வர வேண்டியிருக்கு. அதனால் பரிசுத்தவான்களின் பட்டியலில் எல்லாரையுமே ஆபிரகாம்லேருந்து ஈசாக்குலேருந்து சொல்லிகிட்டே வந்து இவங்க எல்லாரும் எப்படி செய்தார்களாம்? விசுவாசத்தால் செய்தார்கள். ஆமென். இப்போ நிக்சன் இருக்கார், அவரை கூப்பிட்டு, நிக்சன் நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன், நான் பூந்தமல்லி வரேன்னு சொல்லிட்டேன்னா வரேன் போகிறேன், முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு இப்போ அவருக்கு விசுவாசம் தேவையே இல்லை, ஏன்னா நான் சொல்லிட்டேன். ஆனால் சொன்ன பின்னாடியும் நான் விசுவாசத்தில் செயல்படணும்னா காரணம் இன்னும் என்னால் அந்த வார்த்தையை கிரகிக்க முடியலையோ. மோசே கேட்கிறார், நீ யாருன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே. ஆபிரகாம் நீதான் என்று எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்றார் ஆபிரகாம். கிதியோன் சொல்றார், நீர்தான் என்னோடு பேசினீர் என்றால் நீர் பேசினதற்கு ஆதாரமாய் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். இருக்கீங்களாங்க? ஸோ எல்லாரும் பேசுகிறாங்க. பேசின பின்னாடியும் விசுவாசத்தில் தான் கர்த்தர் செயல்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. They needed faith to do it. பைபிளில் நிறைய பேர் கர்த்தர் பேசுவதை கேட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தர் பேசுவதை கேட்போம். கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவார், ஆனால் நீங்கள் விசுவாசத்தால் செய்ய வேண்டும். இப்போ தைரியமாக பார்க்க சொல்லுங்க, அவர் பேசுகிறாருங்க, நான் விசுவாசத்தினால எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். பைபிளோடு முடிஞ்சது. இனி கர்த்தர் பேச மாட்டார். அவர் என்னமோ பேசாமல் மியூட் ஸ்பிரிட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார். See, somewhere God speaks to the heart. நீங்கள் விசுவாசத்தில் அசைறீங்க, அந்த வார்த்தை உங்களை நடத்திட்டே இருக்குங்க. சொன்னதை இதுக்கு மேலே விளக்கலாம் கூடாது பாருங்க. அதனால் ஒரு அலையில மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். சத்திய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் மிஷின்களோடு பேசுகிறவர் அல்ல, கர்த்தர் மனிதர்களோடு பேசுகிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? மூன்றாவது இப்படி சொல்கிறேன், கர்த்தர் யாரோடு பேசுகிறார்? கர்த்தர் தன் நண்பர்களோடு பேசுகிறார். ஆமென். பைபிளில் காட்டுறேன், 2 வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். தட்ஸ் ஆல் ஐ கேன் டூ டுடே. யாத்திரையாமம் 33:11, 33:11 எக்ஸோடஸ். ஓகே. And the Lord spoken to Moses face to face. நம்ம பைபிளில் நடந்த விஷயம் தானே சொல்கிறோம். கர்த்தர் மோசையோடு ஒருவன் தன் ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகாமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஓகே. ஸோ கர்த்தர் மோசைக்கிட்ட எப்படி பேசினாரா? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு நேராக பேசினார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இதனால் கடவுள் உங்கள் உள்ளத்தில் பேசுவாராக? பக்கத்தில் வர வர வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது வசனம் யாக்கோபு 2:23. ஜேம்ஸ் 2:23.
And the scripture was fulfilled, which saith, Abraham believed God, and it was imputed unto him for righteousness, and he was called the friend of God. தமிழில் படிக்கிற அப்படியே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சிநேகிதன் எனப்பட்டான். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? கடவுள் இன்னைக்கும் பேசுகிறார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் அப்படி சத்தத்தை கேட்பீங்க? ஏன்னா அவர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? வா, நல்லா கற்றுக்கிட்டீங்க. வா, சூப்பர். ஸ்நேகிதனாக இருங்க. ஸ்நேகிதன் கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசுங்க. ஆமேன். உங்களை ரோபோக்களாக உண்டாக்கி ஆளுக்கு 2 காலை கொடுத்து இப்படி நடக்க வச்சுருக்கலாம். அப்படியெல்லாம் இப்படி இருந்திருக்கும் பாருங்கள், கொடுமையாக இருந்திருக்கும். இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வர்றவங்களெல்லாம் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு, அறிவோடு படைச்சிருக்காரு, சுய சித்தத்தோடு படைச்சிருக்காரு, உணர்வுகளோடு படைச்சிருக்காரு, அழகாக படைச்சிருக்காரு. திடீர்னு கோபம் வருது, திடீர்னு எல்லாம் உள்ளவனாய் படைத்து அந்த பாசமுள்ள உன்னை உருவாக்கிட்டு அந்த பாசமுள்ள உன் கூட பாசமுள்ள கடவுள் பேசணும்னு விரும்புகிறாருங்க. சிலர் என்ன பார்க்குறத பாரு, அவர் பேசினா எனக்கு என்ன, பேசாட்டி எனக்கு என்ன. அப்படிப்பட்டவர்கிட்ட நானும் பேசலை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்வேன். தேவன் மேல் வாஞ்சை கொண்டவர்கள், இன்னும் அவரோட நெருங்க விரும்புகிறவர்கள் வெளியே சொல்ல மாட்டீங்களாங்க? Praise the Lord. Amen. So he calls you friend. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சறுக்கும் போதும், அவர் விரும்புகிற அளவிற்கு நீங்கள் இல்லாத போதும் அவர் சிநேகிதனாக தாங்க இருப்பார். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கிட்ட போகிறத மட்டும் நிறுத்தாதீங்க. இனிமேல் ஒரே வசனத்தை காட்டுறேன், ஏன்னா ஃப்ரெண்டுன்ற வேர்டு அதில் வருது. மற்ற ஜக்கரியால் இப்படி சொல்கிறாரு, ஜக்கரியா 13:6, and one shall say unto him, what are these wounds in thine hands? Then he shall answer, those with it which I was wounded in the house of my friends. 26:48 மத்தேயு சுவிசேஷம். என் கூட எல்லாரும் தமிழில் படிக்கலாம். அப்பொழுது ஒருவன் 48 அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை, எல்லாம் வந்துட்டானுங்க. இப்போ இதில் இயேசு யாருன்னு போய் காட்டி கொடுக்கணும். இவர் 30 வெள்ளிக்காசை வாங்கியிருக்கார். யார்? ஜூதாஸு. சொல்லுங்கள். ஓகே, நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல். இப்போ இவனுக்கு நம்ம கொடுக்குற பேர் நாங்கள் துரோகி. கரெக்டா? நண்பனா துரோகியா? துரோகி. காட்டி கொடுக்குறான். கூட இருந்து கூடவே சாப்பிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவர் கூட உறங்கி அவர் கூட பயணம் செய்துட்டு இப்போ அவரை காட்டி கொடுக்குறவனுக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? துரோகி. இவன் பைபிள் என்ன உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க, இது வேற, காட்டி கொடுக்கும் போது வாழ்கன்ற பாருங்க என்று சொல்லி அவர் என்ன செய்தான்? முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி துரோகினை கூப்பிட்டாரு. நான் சொல்றேங்க, நீ வழுக்கும் போது கூட அவர் வழுக்கவே மாட்டாருங்க. ஆல்வேஸ் a good friend. சிநேகிதனே அப்படின்றார். ஆமென். எனக்கு எதிராக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். துரோகம் செய்யும் போது கூட நீங்கள் ஒன்றும் அவர் அப்படியெல்லாம் பண்ணி காட்டியெல்லாம் கொடுக்கல. அவருக்காக வைராக்கமாக நின்றுருக்கீங்க, குடும்பத்தை விட்டுருக்கீங்க, கல்யாணத்தை புறக்கணிச்சிங்க, சிலைகளை தள்ளினீங்க, வாழ்க்கையில் எவ்வளோ புறக்கணிச்சிங்க. நீங்கள் அப்படிப்பட்டவர்களே அல்ல. அப்படிப்பட்ட நீங்கள் ஒருவேளை அங்கங்க வழுக்கினாலும் அவர் வந்து துரோகி துரோகி அப்படின்னு சொல்கிற கடவுள் அல்ல. அவர் கிட்ட வந்து சிநேகிதனேன்னு கூப்பிடுகிற பாசமுள்ள கடவுள். அவர்கிட்ட நீங்கள் நிறைய பேசணும். அவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன ரொம்பவே வியக்க செய்கிற வார்த்தை. காட்டி கொடுத்து பிடிக்க வராங்க, கைது செய்கிறவங்கெல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. காட்டி கொடுக்கும்போது அவனை பார்த்து சிநேகிதனே காட்டி கொடுத்துட்டியாடா அப்படின்னு நினச்சி அவனை கூப்பிட்ட வார்த்தை சிநேகிதன் என்ற வார்த்தை. அதை விட நீங்கள்லாம் எவ்வளோ நல்லவங்கள்ல. உங்கள் கூட பேச மாட்டாரா? இன்றைக்கி ராத்திரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி போய் அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு வெளியே சொல்ல மாட்டீங்களேங்க. ஹல்லேலூயா. யோவான் 15:13 இப்படி சொல்கிறாரு. 15:13 Greater love hath no man than this, that a man lay down his life for his friends. Amen. ஒருவன்
தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு யாருங்க? ஜீவனை கொடுத்தாருங்க. அந்த சிநேகம் போல் இந்த உலகத்தில் எந்த சிநேகமும், எந்த அதிசயமே தெய்வத்தின் சிநேகம், எத்திர மனோகரமே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 35 வருஷம் ஊழியத்திலும் 59 வருஷம் இந்த பூமியிலும் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் எனக்கு செய்ததை விட சில நேரங்களில் அவர் என்னோடு சொன்ன விஷயங்கள் தான் என்னால் இன்றும் மறக்க முடியாதவைகள். ஒரு சொல்ல மாட்டீங்களாங்க? ஸோ ஆண்டவர் பேசினவைகளெல்லாம் அவ்வப்போது நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்கள் அமைதியான நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் சென்று உங்களுடைய பெரிய ப்ரேயர் லிஸ்ட்டை கொண்டு போய் 27 விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன்னு கேளுங்க. ஆனால் கேட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆமென் லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியது, போக வேண்டியது. அவர் என்ன ப்ரொவிஷன் ஸ்டோர் ஓனரா? பாசமாக ஸ்நேகிதனா பேசணும்னு விரும்புகிறாரு. அந்த காலத்தில் எங்கள் பக்கத்தில் அண்ணாச்சி இருந்தார், கடை வச்சுருந்தார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எழுதி கொடுப்பா ஒரு புக்கில், அரிசி 5 கிலோ, பருப்பு 50 கிராம் இப்படின்னு லிஸ்ட்டு போட்டுன்னு நேராக அந்த கடைக்கு போவேன். அண்ணாச்சி எங்கள் அம்மா கொடுத்தாங்க லிஸ்ட்டு அப்படின்னு. அண்ணாச்சி அவனுங்க படிப்பார், அங்கே ஒருத்தர் எழுதுவார், ஏய் கோஷி பாசு புள்ள வந்துருக்காரு அப்படின்னு அவர் ராகமாக பேசுவார். நல்லா இருக்கும் அதை கேட்குறதுக்கு. அது எழுதல அரிசி 10 புளி 50 கிராம் அப்படின்னு லைட்டாக அழகாக ராகமாக படிப்பாரா. அவர் டக்கு டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சோன்னே நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். நீங்களும் ப்ரொவிஷன் ஸ்டோர் ஓனர்கிட்ட லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வர வேண்டியது, சொல்ல வேண்டியது, போயிட வேண்டியது இல்லைங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவார். ஆனால் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் போகிற மாதிரி உங்கள் வழியில் போகாமல் கொஞ்ச நேரம் அங்கே நில்லுங்க. கடவுள் உங்களை இருதயத்தோடு ஏதோ ஒன்றை பேசுவாருங்க. God will speak something to your heart. Hallelujah. ஏன்னா அவர் உங்களை யாரா நினைக்கிறாரு? Bring your prayer, bring your tears, bring your shopping list, bring your prayer list. அதெல்லாம் தாண்டிட்டு அங்கே உட்காந்து சொல்லுங்க, டேடி நீ கொடுத்தா கொடுக்காட்டி போய், எனக்கு வேண்டியது இதை விட நீங்கள் தான். அவர் என்ன திரும்ப சொல்றாரு? உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், அதை விட எனக்கு வேண்டியது நீதான். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர், உன்னை சிநேகிதன் என்று பாவித்து பராமரித்து நடத்தி உன் கூட பேசி உன்னை நடத்த விரும்புகிற என் தேவன் மேல் அன்பு கொண்ட யாரா இருந்தா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா, ஆமென். Speak to God, He will speak to you. இன்னைக்கு நான் நம்புகிறேன் கடவுள் உங்ககிட்ட ஒன்று கேட்குறாரு. கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நண்பர்களாக இருக்கலாமா? உங்கள் கூட நான் பேசலாமா? பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஹீ இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்ட். இது வரைக்கும் கிடைச்ச எல்லா நண்பர்களை விட உங்களுக்கு கிடைச்ச சிறந்த நண்பர் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். God will be with you. Shall we stand in the presence of God? நம்ம எழுந்து நிற்கலாம். That's all I got for you today. Amen. Praise the Lord. பேசுற ஆர்வம் தெரிகிறது. Hallelujah. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும். எனக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும். எல்லாரும் கண்ணை மூடிடணும். சரி, கண்ணை மூடியோ திறக்க 2 கையை மட்டும் உயர்த்திடணும். உயர்த்திட்டு சொல்லுங்க, கர்த்தாவே சாரி. கையை கீழே போட்டுருங்க. எதுக்கு சாரி சொன்னேன்னா, நான் வரும்போதெல்லாம் தொண என் குறைய மட்டும்தான் சொன்னேன். ஆனால் நீ பேசுகிறத நான் கேட்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி கை வச்சலாம், கர்த்தாவே நான் வரும்போதெல்லாம் குறிப்புகளே கொண்டு வந்து என் குறையே சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் நீ பேசுவத நான் கேட்கவே இல்லை, என்னை மன்னியும். ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன்.
நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் வந்தனக்கு உதவி செய்வார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இனிமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இனிமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பார். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசுவேன், நான் பேசுவேன். நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே. எந்த நிலையிலும் உன்னை வெறுக்காதவர் உன்கிட்ட ஒன்று கேட்குறார். இன்னைக்கு நான் உன் சிநேகிதன், என்கிட்ட பேசுவியா? I love you and I want to be your friend and I want to talk to you. எல்லாரும் கை உயர்த்துவீங்களா? இன்னைக்கு அதுதாங்க அவர் உன்னை குறித்து விரும்புகிறார். My son, my daughter, என் மகனே, என் மகளே, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். 66 புத்தகத்தையும் தந்திருக்கிறேன். அதையும் தாண்டி இன்னும் நான் உன் கூட பேச விரும்புகிறேன். I'll speak to your heart. I want to be your friend. I want you to listen to me. I want you to talk to me and I want to talk to you. Will you listen to me? Be my friend. எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள போறீங்க? சிநேகிதனே என்று அழைக்கும் அவருடைய சத்தம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெபம் மட்டும் அல்ல ஆண்டவரே, இந்த ஜெபம் முடியும் போது நீர் எங்க கூட பேசணும். It's so simple, it's so deep, it's so powerful. The best friend that we can ever have in life is our loving Savior Jesus. We love you, Lord. உம்மை காலமெல்லாம் நேசிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையில் அன்பு கொண்டு வாழுவேன். உம்மோடு இருப்பேன், உங்க சமூகத்தில் இருப்பேன், உம்மோடு உறவாடுவேன், உம்மை நேசிச்சுட்டே இருப்பேன். என்ன போயில நேசிக்கிறீங்களே? துரோகங்கள் செஞ்சவங்க நாங்க, துரோகிகளை நேசிக்கிறீங்களே. நன்றி சொல்றேன். எங்களை சிநேகிதன்னு கூப்பிட்டீங்க. நன்றி சொல்லி உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. சிநேகிதர்கள் எல்லாம் போலாம். God bless you. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும்